ரெண்டாவது என்ன அப்படின்னா, எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இது அடுத்த வசனம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இப்போ இதுல அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறான் ரெண்டாவது வசனத்துல அப்படிங்கும்போது, துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும். ஏன்னா இந்த அல்ஹம் சூராங்கிறது என்ன இது ஆக்சுவலாக ஒரு துவா. பின்னாடி மூணாவது வசனம் தாண்டினதுக்கப்புறம் துவா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த துவா கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? எப்பயுமே துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும். அப்போ எந்த மாதிரி புகழணும் அப்படின்னா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்போ இதில் அல்லாஹ்வுடைய மேன்மையை நாம் என்ன பண்ணுறோம்? ஒத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் விட, நம்மளை விட யார் ரொம்ப பெருசு? அல்லாஹ் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறோம். அல்லாஹ் நமக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவை வந்து ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி அடுத்தது என்ன? எல்லா புகழும் அவனுக்கு மட்டுமே அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட்வெயிட் வராமலும், நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படாமலும், நமக்கு பெருமை வராமல் இருக்கணும். ஒன்று, நமக்கு யாராவது புகழ்வாங்க, பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு திமிர் ஏறிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த திமிர்லேயே அகம்பாவத்திலே நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இது வந்து நம்மளுடைய அழிவுக்கு காரணமாயிரும். இப்போ இது மண்டையில் நமக்கு யாராமல் இருக்கணும்னா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அந்த நினைப்போட நம்ம இருக்கணும். எந்த ஒரு நமக்கு ஒரு புகழக்கூடிய ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த கிரெடிட் என்ன பண்ணணும்? அல்லாஹ் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துடணும்.